guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விஸ்டம் டெக்னிக்கல் சேனல்ல என்னடா நான் இருக்கேன்னு பாக்குறீங்களா? அண்ணன் வேற ஒரு ஷூட் காரணமா கொஞ்சம் பிஸியா இருக்காரு. அதனால இந்த ஒரு வீடியோ நான் பண்றேன். அதாவது ரொம்ப நாளா ஒரு பட்ஜெட்ல ஒரு 7.1 ஹோம் தியேட்டரை ரிவ்யூ பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதனால கிரிசான்ஸ் உடைய ஒரு 2700 ரூபாயில ஒரு 7.1 ஹோம் தியேட்டரை தான் ரிவ்யூ பண்ண போறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஹோம் தியேட்டரை வந்து ஒரு 10 months agoவே நம்ம வாங்கியாச்சு. அதனால ஒரு லாங் டேர்மான ஒரு 10 month யூசர் ரிவ்யூவும் பார்க்க போறீங்க. அதனால வீடியோ இறுதி வரைக்கும் முழுமையா பாருங்க. இதுக்கு முன்னால நீங்க இன்னும் விஸ்டம் டெக்னிக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிரிசான்ஸ் ஹோம் தியேட்டரை அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கருக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாத மாதிரி நல்லா ஸ்பான்ச் வச்சு 7 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சப் ஊஃபரை கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம மொபைல், லேப்டாப், கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ண ஒரு ஆக்ஸ் கேபிளும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுடைய ஹோம் தியேட்டரை ஆப்ரேட் பண்ண ஒரு மினி ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ஹோம் தியேட்டரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ், என்னென்ன கனெக்டிவிட்டி போர்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆக்ஸ் ப்ளூடூத் மோட் சேஞ்ச் பண்ண ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. சாங் சேஞ்ச் பண்ண ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஎஸ்பி பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ண ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. பேஸ் ட்ரிபிள்லாம் சேஞ்ச் பண்ண ஒரு அட்ஜஸ்ட் பண்ண கொடுத்துருக்காங்க. வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஓவரால் ஹோம் தியேட்டர் முன்னால் என்ன மோடில் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஒரு சின்ன டிஸ்பிளேவும் அண்ட் ஒரு ப்ளூ கலர் ஒரு எல்இடியும் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷனாக இருக்குதுன்னு சொல்லலாம். பேக் சைடு நம்மளுடைய ஸ்பீக்கர்ஸ், ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கான இன்புட் அவுட்புட் போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சின்ன ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு கிரிக்கெட் லவரா? அதுக்காகவே பாத்தீங்க அப்படின்னா My11Circle அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப். இந்த ஆப்ல வந்து கங்குலி இருக்காரு, வாட்சன் இருக்காரு, அது மாதிரி வந்து சாம்பியன்ஸ் கூட நீங்க வந்து இந்த ஆப்ல வந்து ப்ளே பண்ண முடியும். இந்த கேம்ல வந்து நீங்க எப்படி டீமை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பர் ஆர் பேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் வந்து 2 பேர், அதுக்கப்புறம் பவுலர்ஸ் வந்து 2 பேர், மொத்தம் 11 பேரை வச்சு நீங்க ஒரு டீமை வந்து கிரியேட் பண்ணலாம். சோ அந்த டீம் வின் பண்ணிச்சு அப்படின்னா நீங்க சாம்பியன்ஸ் கூட வந்து விளையாடலாம். 5x கேஷ் வந்து நீங்க வின் பண்ண முடியும் உங்க டீம். இந்த கேம்ல பாத்தீங்க அப்படின்னா 1 கோடி வரைக்கும் வின் பண்ணிருக்காங்க. சோ ஒரு சூப்பரான ஒரு ட்ரஸ்டடான ஒரு கம்பெனி. அப்படிலாம் நீங்க வின் பண்ற மணியா டைரக்டா உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டா வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஒரு நியூ யூசரா இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெபாசிட்டுக்கு உங்களுக்கு 1500 ரூபாய் வந்தீங்கன்னா உங்களுக்கு போனஸா வந்து வரும். கெட் ரெடி காஸ், ஜூலை 16ஆம் தேதி செகண்ட் மேட்ச் வந்து நடக்க போகுது. சோ இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடக்க போகுது. இந்த ஒரு மேட்ச்ல வந்து நீங்க உங்களோட டீம் வந்து கிரியேட் பண்ணுங்க, ப்ளே பண்ணுங்க, ஆட் பண்ணுங்க. ஓகே गाइस, இந்த ஹோம் தியேட்டர் வந்து நான் ப்ளே பண்றேன். சோ இதோட சவுண்ட் எஃபெக்ட் வந்து முழுமையா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. இருந்தாலும் இதோட சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு வருதுன்னு பாத்துக்கங்க. ஓகே गाइस, கிரிசான்ஸ் உடைய ஒரு பட்ஜெட் 7.1 ஹோம் தியேட்டருடைய அன்பாக்சிங் அண்ட் ஓவரால் ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹோம் தியேட்டர் வந்து யாருக்கெல்லாம் வர்த் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நான் வந்து ஹோம் தியேட்டருக்காக ரொம்ப அதிகமான செலவு பண்ண மாட்டேன், எனக்கு வந்து அண்டர் ஒரு 3000ல் ஒரு 7.1 ஹோம் தியேட்டர் வேணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த ஹோம் தியேட்டர் வந்து சூஸ் பண்ணலாம். அடுத்த விஷயம், இதில் உண்மையாலுமே வந்து 7.1 ஹோம் தியேட்டர் அளவுக்கு அந்த எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுதான்னு கேட்டால் இதில் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக் வந்து சொல்லிடுறேன். ஸோ அந்த 7.1 எஃபெக்டை வந்து நாம் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த 7 ஸ்பீக்கர்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த டேபிள் சைஸ்க்கு வந்து இந்த ஸ்பீக்கர் வச்சுருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு தான் அதில் வந்து வயர்ஸ் இருக்குது. ஆனால் இந்த டேபிள்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கரெக்டாக வந்து அந்த 7 எஃபெக்டை வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. நீங்கள் அதே மாதிரி ஒரு ரூம் ஃபுல்லாக வந்து இந்த ஸ்பீக்கர் எல்லாத்தையும் வந்து மூளை வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக முடியாது. நீங்கள் அந்த மாதிரி வைக்கணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரூம் ஃபுல்லாக வந்து ஃபிட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ரூம் ஃபுல்லாக ஃபிட் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு வந்து இந்த 7.1 ஒரு எஃபெக்ட்ஸ் வந்து கிடைச்சது. அது வந்து 100% வந்து அந்த 7.1 எஃபெக்ட் கிடைக்குமான்னு கேட்டால் 100% கிடைக்காது. பட் ஒரு சரௌண்டிங் எஃபெக்ட்ஸை 80% வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அடுத்த விஷயம் பார்த்தோம்னா இது வந்து நான் ஒரு 10 month யூசர்ஸ்னு சொன்னேன். 10 monthக்கு முன்னாடியே நான் இதை வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு நான் 10 month யூஸ் பண்ண வரைக்கும் இதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்ததா அப்படின்னு கேட்டால் பிரச்சனைன்னு சொல்கிற வரைக்கும் எதுவுமே வரலை. அதாவது எப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ தான் எதிர்பார்க்க முடியும். இதில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக் வந்து ஒயர் வந்து கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. அடுத்த விஷயம் பார்த்தோம்னா இதில் இந்த பேஸு வால்யூம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரூம் ஃபுல்லாக நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தாராளமாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த பட்ஜெட்டில் நம்ம எதிர்பார்க்கவும் முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ட்ராபேக் வந்து நான் 10 month யூஸ் பண்ண வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 5 month வரைக்குமே பார்த்தீங்கன்னா
வால்யூமு பேஸு எல்லாமே வந்து ஃபுல்லாக வச்சு வந்து கேட்டுட்ருப்போம். ஒரு 5 மந்த்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்வூஃபர்லேருந்து ஒரு வைப்ரேஷன் வர ஆரம்பிச்சிது. பட் ஆனால் அந்த வைப்ரேஷனும் கூட நீங்கள் வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 to 80க்குள்ளே வச்சு அந்த வைப்ரேஷன் வராது. அதுக்கு மேலே வச்சா தான் அந்த சப்வூஃபர்லேருந்து அந்த வைப்ரேஷன் வரும். பட் இந்த பட்ஜெட்டில் அந்த சப்வூஃபர் அவ்வளோதான் இருக்கும், அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும். மற்றபடி ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இதை வந்து சொல்ல முடியாது. ஸோ ஃபைனலாக இதோடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நான் 10 மந்த் எகோ வாங்கினேன்னு சொல்லி அப்போ வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலையுமே 2500 இருந்தது. நான் அப்போ 2500 வாங்கினேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2700 சில்லற ரெண்டுலையுமே இருக்குது. ரெண்டோடைய பெஸ்ட் பை லிங்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதாவது எனக்கு பட்ஜெட்டில் ஒரு அண்டர் 3000 ஒரு 7.1 வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். கீழே பெஸ்ட் பை லிங்க் இருக்குது, பை பண்ணிக்காங்க. ஸோ ஓகே கைஸ், வீடியோ முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஸ்டம் டெக்னிக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.